ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லோவாக இருக்கிற பிசி லேப்டாப்பை எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸ்லோவாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா விண்டோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம சிஸ்டம் ஸ்லோவாகும். அதனால் நம்ம விண்டோஸு அப்டேஷனை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கிலேருந்து மேனுவலாக நம்ம மாற்றுவோம். அது எப்படின்னு பார்ப்போம். விண்டோ கீ ப்ளஸ் ஆரை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரன் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம services.msc அப்படின்னு டைப் அடிங்க. டைப் அடிச்சுட்டு ஓகே கொடுங்க. இப்போ இந்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து கடைசியில் லாஸ்ட்டாக வந்து விண்டோஸ் அப்டேட்டுன்னு இருக்கும். இருக்கா விண்டோஸ் அப்டேட்டுன்னு, இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க. இதில் ஸ்டார்ட் அப் டைப்புன்னு இருக்கா, இதில் ஆட்டோமேட்டிக்கில் இருந்துச்சுன்னா மேனுவலில் வச்சுருங்க. நான் மேனுவலில் தான் வச்சுருக்கேன். மேனுவல் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ மட்டும் நீங்கள் அப்டேட் மேனுவலாக போய் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மேனுவல் வச்சுட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மேனுவல் ஆயிரும். அடுத்ததாக நம்ம சிஸ்டமுடைய டெம்பரரி ஃபைலெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். இதனாலேயே நம்மளுக்கு சிஸ்டம் வந்து ஸ்லோவாகும். அதுக்கு விண்டோ கீ ப்ளஸ் ஆர் அமுக்குங்க. ரன் அந்த கமாண்டுக்கு வந்துக்கோங்க. இதில் டெம்ப்னு டைப் அடிங்க. டைப் அடித்து ஓகே கொடுங்க. இப்போ இதில் உள்ள ஃபைல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் ஏ கொடுத்து டெலீட் பண்ணிடுவோம். இதை வந்து சிஸ்டமுடைய டெம்பரரி ஃபைல்லாம் இதை டெலீட் பண்ணுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. கண்ட்ரோல் ஏ கொடுத்து டெலீட் பண்ணிடுங்க. இப்போ சில ஃபைல் டெலீட் ஆகாது, ஏன்னா அந்த ஃபைல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அதனால் அதை நம்ம பிறகு டெலீட் பண்ணிக்கலாம். அதனால் அதை மட்டும் ஸ்கிப்பு கொடுத்துருங்க. அடுத்தது நம்ம யூசரோடைய டெம்பரரி ஃபைலெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். விண்டோ கீ ப்ளஸ் ஆர் கிளிக் பண்ணுங்கள். இதில் டெம்புக்கு முன்னாடியும் பின்னாடியும் பெர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. %temp%ன்னு போட்டு ஓகே கொடுங்க. இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் உள்ளது ஃபுல்லாக யூசரோடைய டெம்பரரி ஃபைல். இதையும் கண்ட்ரோல் ஏ கொடுத்து டெலீட் பண்ணிடுங்க. இதில் சில ஃபைல் டெலீட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்கும், கண்டினியூ கொடுத்துருங்க. அப்படி டெலீட் பண்ணாத ஃபைலை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சிஸ்டமுடைய டெம்பரரி ஃபைலையும் டெலீட் பண்ணியாச்சு, யூசர் லாகினுடைய டெம்பரரி ஃபைலையும் டெலீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த C:D:உடைய ட்ரைவை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். அதுக்கு ஸ்டார்ட்டில் போய் டிஸ்க் க்ளீனுன்னு கொடுங்க. இந்த இருக்கா ஃபஸ்ட்டு வரும் பாருங்க, டிஸ்க் க்ளீன் அப்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்க் க்ளீன் அப் ட்ரைவ்னு கேட்கும். இதில் எல்லா ட்ரைவும் இருக்கும். நம்ம இப்போ C:' உள்ளதை டெலீட் பண்ணுவோம். சியை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்படி இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரரி இன்டர்நெட் ஃபைல்ஸு, ரீசைக்கிள் பின் இதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. இது போக வேறு எதுவும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் ஃபைல் தேவையில்லை அப்படின்னா எல்லாத்தையுமே டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த C:' உள்ள ஃபைல் எல்லாமே டெலீட் ஆயிரும். ஓகே கொடுத்தீங்கன்னா டெலீட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு C:' ஃபுல்லாக நமக்கு கிளியர் அப் ஆயிரும். அடுத்ததாக நம்ம ஒரு ஃப்ரீ ஆன்டிவைரஸ் ஏதாச்சும் போட்டு சிஸ்டத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணிடுங்க. இது மூணுமும் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நம்ம சிஸ்டம் வந்து ஸ்பீடாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.